பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்திருந்தாங்க. அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் எப்படி வருதுன்னா, ஈஸ்டர் பண்டிகைக்கு அதுக்கப்புறம் 50வது நாள்ல தான் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வருது. அந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல தேவன் பலத்த விதமா அக்கினிமயமான நாவுகளாக வந்திருந்த ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்து அவங்களை அபிஷேகம் பண்ணார். அது வரைக்கும் ஜனங்கள் எல்லாருமே தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க. அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் வந்த பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அக்கினிமயமான ஒரு ஞானஸ்தானத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஏன்னா அங்க வசனம் சொல்லுது, அங்க கூடியிருந்த அனைவர் மேலும் ஒரு அக்கினிமயமான நாவு வந்து அமர்ந்துச்சான். அப்படின்னா அங்க அந்த கட்டடத்துக்குள்ள இருந்த அந்த மேல் வீட்டு அறையில இருந்த ஒருவர் கூட அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே இல்லை. அவர்கள் எல்லாரும் தலையின் மேலும் அக்னிமயமான நாவு வந்து இறங்கி அவங்களை ஆசீர்வதிச்சு கர்த்தர் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு நிரூபிச்சு, அதுக்கப்புறம்தான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் கொண்டு பலத்த விதமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். இந்த நாள்ல நம்ம இங்க வார வாரம் சர்ச்சுக்கு வர்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க தேவனை ஆராதிச்சு அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக இருக்கிற நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யணுன்றது அவருடைய விருப்பமா இருக்கு.